Hello students, welcome you all to the video lecture on chapter number 10 exponents and powers example 5. The question is find m so that minus 3 the whole power m plus 1 into minus 3 the whole power 5 which is equal to minus 3 the whole power 7. So இந்த ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா நம்ம n என்ன அப்படின்றத find out பண்ணோம். So நம்மளுக்கு ஜெனரலா பாத்தீங்கன்னா first before finding m இந்த left hand side நம்ம simplify பண்ணி எழுதணும். So அதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ரூல் இருக்கு, ரெண்டு டேர்ம்ஸ்லயுமே பேஸ் பாத்தீங்கன்னா காமனா இருக்கு. So அப்ப a power m into a power n. So இந்த மாதிரி இங்கேயும் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா a, இங்கேயும் வந்து பேஸ் பாத்தீங்கன்னா a. So இந்த மாதிரி ரெண்டுமே வந்து பேஸ் வந்து காமனா இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு தடவை பேஸ் எழுதினா போதும், a அப்படின்னு எழுதினா போதும். என்ன பவர்ல இருக்கோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். So இங்க ஆல்ரெடி பவர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போனன்ட் வேல்யூ m, அதுக்கப்புறம் பிளஸ் நெக்ஸ்ட் எக்ஸ்போனன்ட் என்னது n. So இந்த மாதிரி எழுதலாம் a power m into a power n, a power m plus n அப்படின்னு எழுதலாம். So இந்த ரூலை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடை சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்க பேஸ் என்னது, இங்கேயும் -3 இங்கேயும் -3. ஸோ அப்போ -3 அப்படியே எழுதிட்டு ஃபர்ஸ்ட் பேஸோட பவர் என்ன m plus 1. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு பவர் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு பிளஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ பிளஸ் அதுக்கப்புறம் பவர் என்ன 5 which is equal to -3 the whole power 7. So first நம்ம இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். -3 the whole power m அப்படியே தான் இருக்கும், 1 plus 5 என்ன 6. So which is equal to -3 the whole power 7. So இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு டேர்ம்லயுமே நம்மளுக்கு வந்து இங்கேயும் -3 இங்கேயும் -3. So பேஸ் ரெண்டும் ஈக்குவலா இருக்குன்னா நம்ம வந்து பவரை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அதாவது a power m which is equal to a power n இந்த மாதிரி இருக்குன்னா இங்கேயும் பேஸ் a இங்கேயும் பேஸ் a, அப்போ நான் வந்து m equal to n அப்படின்னு எழுதலாம். ஸோ யூசிங் இந்த ரூல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே என்ன எழுதலாம், m plus 6 which is equal to 7. ஸோ அப்போ m equal to m தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால m மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கோங்க, மற்ற டேர்ம்ஸை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ m equal to ரைட் ஹேண்ட் சைடில் 7 இருக்கு, இந்த plus 6 ரைட் ஹேண்ட் சைட் வரும்போது -6 ஆயிரும். 7 minus 6 என்ன 1. ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் m equal to 1. Okay, thank you, thanks for watching.